வணக்கம். ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன். இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்ற ஒரு முதுமொழி இருக்குது. அதற்கு ஏற்றாற்போல் ஒருவருடைய ஜாதகத்தில், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், வாழ்க்கை பயணத்தில் கணவனை மனைவியை கணவன் அனுசரித்து போகக்கூடிய தன்மையில் இருந்ததுன்னா அது வரமாகவும், அனுசரிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா அது சாபமாகவும் மாறுது. அந்த அனுசரித்து போகக்கூடிய தன்மை எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் கிரகங்களில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆணாக இருந்தால் சுக்கிரனையும் பெண்ணாக இருந்தால் செவ்வாயும் பார்த்தால் அந்த ஜாதகத்தில் அவர்களுடைய திருமண வாழ்க்கை பந்தங்கள் எப்படி பயணப்படும் அப்படின்றத எளிமையாக சொல்லிடலாம். இப்போ ஒரு பெண்ணுக்கு சைக்கோ மாதிரி ஒரு கணவன் கிடைப்பார். அந்த மனநிலை பாதிக்கப்பட்டு மனநிலை சரியில்லாமல் வாழ்க்கை பயணத்தில் ஒன்றி பயணங்கள் நடத்த முடியாத அளவுக்கு ஒரு சில பேருக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு எல்லாம் இருந்தும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கணவன் நல்லா இருந்திருப்பார். திருமணம் ஆன பிறகு கணவன் சரியில்லாமல் இருப்பார். மது மாது சூது ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு ஆள்படுவார். திடீர்னு கோவப்படுறது. திருமணத்துக்கு முன்னாடிலாம் அந்த நபர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது திருமணம் ஆன பிறகு அவங்க ஏன் அப்படி மாறுறாங்க அப்படின்றத அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தினுடைய தன்மை அங்கே சரியாக வேலை செய்யும். அப்போது எதிர்பாலினத்தை இயக்கக்கூடிய தன்மை பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருக்குது. அப்போ பெண்ணினுடைய ஜாதகம் வந்த பிறகு தன்னுடைய ஜாதகத்தை இயக்கும்ன்றத அவருடைய ஜாதகத்திலையும் இருக்கும். திருமணத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை, அவர் அந்த சுக்கிரனை, அந்த ஜாதகியை, அந்த மனைவியை, அந்த இல்லற வாழ்க்கை, அந்த இல்லறத்தால் இவரோடு சேரும்பொழுது அவருடைய வாழ்க்கை மாறணுன்றது அந்த ஜாதகத்தில் இருக்கும். அப்படி ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை உதாரணத்துக்கு போட்டு நம்ம இந்த வீடியோவில் விளக்கலாம். ஒரு தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிற இந்த பெண், தனுசு லக்னத்தில் சனி தனுசுலே இருக்கார், மகரத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, கேது, சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரன், புதன், சூரியன். இப்படி அமைந்த இந்த பெண்ணினுடைய ஜாதகம் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல வசதியான வாய்ப்பு, தாய் தந்தையரோட சுபிட்சமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜாதகி திருமணத்துக்கு பிறகு ஒரு மனநிலை பாதிப்பு அடையக்கூடிய ஜாதகன் கணவனாக கிடைச்சிடுறாரு. அந்த மனநிலை பாதிப்பு ஏன் அவருக்கு அடையுது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, இந்த பெண்ணினுடைய ஜாதகத்திலேயே கணவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு 1, 5, 9 திரிகோணத்தில் பாபர்கள் அமரும் பட்சத்தில் அந்த எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும், இந்த பெண்ணினுடைய ஜாதகம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு பெண் ஜாதகியாக இருந்தாலும், ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய்க்கு 1, 5, 9 ராகு, கேது, சனி இந்த 3 கிரகத்தினுடைய தொடர்பை பெற்றால் அந்த ஜாதகியினுடைய கணவன் முன்னுக்கு பின் முரணாக இயல்பான பிரபஞ்சத்தினுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு அந்த பெண்ணோட பயணம் பண்ணக்கூடிய காலமாக அமைந்திடும். சரி, என்னுடைய ஜாதகத்தில் இருக்குதுங்க ஐயா, ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கையை நாங்கள் இன்னும் சந்திக்கலை அப்படின்னா, உங்களுடைய பிறப்பினுடைய ஜாதகத்தில் ஆரம்ப திசையிலிருந்து இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் திசை அதற்கு முரண்பட்ட திசையாக இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஆட்பட மாட்டீங்க. இப்போ இந்த ஜாதகி சனி திசையில் பிறக்கிறாங்க, புதன் திசையில் கடக்கிறாங்க. அந்த புதன் திசையிலே அவங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் நகர்ந்து கேது திசை கடந்து சுக்கிர திசையில் திருமணமாகறாங்க. அந்த சுக்கிரன் புதனோடு தொடர்பு கொள்கின்றார். ஆனால் இந்த செவ்வாய் திசை, இந்த செவ்வாய் என்ற கணவன் எப்படி ஆட்படுறாரு அப்படின்னா, சுக்கிர திசையில் சில புத்திகள்லாம் வரும்ல, அந்த தன்மையில் கணவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவோடு தொடர்பு வரும் பட்சத்தில் அந்த செவ்வாய், ராகு, சந்திரன், கேது இந்த தன்மையில் இருக்கும்போது அந்த மனநிலை பாதிப்பு, கணவனுக்கு மனநிலை பாதிப்பு, சைக்கோ என்ற அமைப்பு அந்த ஜாதகனுக்கு கொடுக்குது. இதே
இந்த ஜாதகம் அல்லாத வேறொரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, இப்போ ஆணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு ராகு தொடர்பு, சுக்கிரனுக்கு சனி தொடர்பு, சுக்கிரனுக்கு செவ்வாய் தொடர்பு, சுக்கிரனுக்கு கேது தொடர்பு, இந்த மாதிரி ஒரு ஆணினுடைய ஜாதகத்துக்கு தன்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோடு இந்த தொடர்பு எல்லாம் இருக்கும் பட்சத்தில், அதுவும் தொடர்புலேயே ரொம்ப நெருங்கிய தொடர்பு. சுக்கிரன் 20 டிகிரினா ராகு 21 டிகிரியில் இருக்கணும், செவ்வாய் 21 டிகிரியில் இருக்கணும். பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சனி, ராகு, கேது, சந்திரன், அது வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி, தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி, அந்த சுக்கிரனுக்கு இந்த தன்மை தொடர்பு ஏற்பட்டுவிட்டால் அந்த ஜாதகி அந்த கணவனோடு சேர்ந்து வாழக்கூடிய தன்மையை அல்லாமல் முரண்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மையெல்லாம் கொடுத்துரும். அது அந்த சேரும் கிரகத்திற்கு ஏற்றாற்போல் அந்த ஜாதகியினுடைய தன்மை காணப்படும். அது வரைக்கும் அந்த ஜாதகன் நல்ல தன்மையில் இருப்பார். மனைவி வந்த பிறகு மனைவியினுடைய செயல்பாடுகள் இவரை முழுவதுமாக மாற்றிடும். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கணவன் என்ற ஒரு பாட்டை மனைவிக்கு வரும் பட்சத்தில் அவங்களுடைய ஜாதகத்திலேயே கணவன் என்று சுட்டி காட்டக்கூடிய செவ்வாய் சரியில்லாத இருக்கும் பட்சத்தில் இப்போ எல்லாமே முரண்பட்ட செயல்களை சொல்லுவாங்க. நான் சரியாக தான் இருக்கேன், என்னுடைய கணவன் இந்த மாதிரி மது, மாது, சூது ஏதோ ஒரு பழக்கத்துக்கு ஆளாகி இந்த மாதிரி மாறிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு முன்னாடி வரைக்கும் இவங்க திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஜாதகன் நல்ல மாதிரியாக இருந்திருப்பார். அப்போ ஏன் அந்த செயல்பாடுகள் இல்லை அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில், அதான் பெண்ணினுடைய ஜாதகத்தில் அந்த தன்மையை அடையும் பட்சத்தில் அந்த ஜாதகன் மாற்றம் அடைகின்றார். அவருடைய ஜாதகத்திலையும் இருக்கும். ஆல்ரெடி எப்பொழுதுமே தசா புத்தி ஜாதகன் என்று சொல்லக்கூடிய குரு இயற்கையிலேயே அவருடைய பிறப்பினுடைய ரகசியத்தினுடைய கிரக நிலைகள் ஒன்று. இது எல்லாமே சரியாக இயங்கிட்டு போவோம். மனைவி என்ற கிரகம் வந்த உடனே இவருடைய ஜாதகத்தில் என்ன மனைவி இருக்கோ அவங்களுடைய ஜாதகத்தில் கணவன் என்ற இதோ ரெண்டும் ஒன்று சேரும்போது அந்த ஜாதகனை வீழ்ச்சி அடைய செய்யும். அதனால தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத நம்மளுடைய ஜோதிடர்கள் முன்னோர்கள் கண்டுபிடிச்சதுனால தான் ஒரு ஜாதகனுக்கு ஒரு ஜாதகியை வாலிப பருவத்தில், திருமண வயதில், இல்லற வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கும் போது சரியாக தேர்ந்தெடுக்கணுன்றத ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார்கள். அதனால் உருவாக்கப்பட்டது தான் இன்றைக்கு ஜோதிட முறைகளில் இவ்வளவு பெரிய தாற்பயங்கள்லாம் உருவாச்சு. ஜோதிடம் வளர்ந்ததுக்கு காரணம் அதுதான். இப்போ ஜோதிடத்தை பார்த்து மாற்றிடலாமா அப்படின்னா, மாற்றக்கூடிய விதிகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மாற்றிடலாம். இப்போ ஒரு சில பேர்கள் கணவன் ஒரு சில காலகட்டங்களில் தவறுகள் செய்வாங்க, மறுபடியும் சில காலங்கள் கழித்து நல்ல வழிக்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவார்கள். அது அவர்களுடைய ஜாதகத்திலே இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த ஜாதகத்தை எடுத்தும் போயிட்டு ஒரு ஜோதிடர்கிட்டையோ நல்ல ஒரு குருமார்கிட்ட கொடுத்து, இந்த குறிப்பிட்ட காலங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி காலங்கள் போயிட்டுருக்கு, இதை கடந்து விட்டால் உங்களுக்கு பொற்காலங்கள் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100 ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் அது கண்டிப்பாக அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த மாதிரி விஷயத்தை கண்டுபிடித்து நாம் வாழ்க்கை பயணங்களை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்றதுக்காக பார்க்கப்பட்டது தான் ஜோதிடம். அந்த ஜோதிடத்தை எல்லாருக்கும் மாற்றிட முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது. அப்போ எல்லாத்தையும் மாற்ற முடியாதுன்றதுக்காக ஏன் அப்போ ஜோதிடம் பார்க்குறாங்க அப்படின்னா, எல்லாரையும் குழந்தை பருவத்தில் படிக்க வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் படிக்கணுன்ற ஒரு பிரபஞ்சத்தினுடைய டிசைன். அந்த குழந்தையில் படிப்புன்றது இயற்கையாக பசுமரத்தில் எப்படி ஒரு ஆணி அடித்தா அது எப்படி இறுகி பிடிச்சிக்குதோ அது மாதிரி சின்ன வயசில் படிப்பு சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுக்கு பிடிச்சிக்கும் அப்படின்றதுக்காக சிறு வயதில் படிக்க வைக்கிறாங்க. அது எப்படி ஒரு பொது கடமையோ அதுபோல தான் ஒரு சுபகாரியங்கள் செய்யும் பட்சத்தில் ஜோதிடத்தை பார்க்குறது, நாட்கள் பார்க்குறது, சுப நிகழ்ச்சிகள் பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம செய்யணும்.
அதை மீறியும் நமக்கு அது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நாம் வாங்கி வந்த பிராப்தத்தின் அடிப்படையில் அது நடக்கும். அது நாங்கள் பார்க்கறதே கிடையாது, ஆனால் எங்களுக்கு நல்லதே நடக்குது அப்படின்னு ஒரு சில பேர் விதண்டாவாதம் சொல்லுவாங்க. நல்லதே அமையப்பெற்ற ஒரு ஜாதகருக்கு நீங்கள் பார்த்தாலும் நல்லது நடக்கும், பார்க்கவில்லை என்றாலும் நல்லது நடக்கும் அப்படின்றது தான் உறுதியான செயல். இப்போ இந்த இடத்துல இந்த ஜாதகிக்கு முதல் கணவன் செவ்வாய் தான் அந்த மாதிரி அமைந்தது. இரண்டாவது கணவன் என்று சொல்லக்கூடிய புதன் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகியோடு ஒற்றுமையோடு வாழக்கூடிய தன்மையே இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படின்றது தான் அவங்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு இன்றைக்கு சுபிட்சமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு ஜாதகத்தில் இன்றைய கலியுகத்தில் செவ்வாய் முதல் கணவன், அந்த செவ்வாய் ராகு கேது சனி இதோடு தொடர்பு வரும் பட்சத்தில் அதற்கு ஏற்றார்கள் உங்களுக்கு திசையும் வரும் பட்சத்தில் அந்த காலங்களை கழித்து கடந்த பிறகு அதில் பிரிவு ஏற்பட்டு இன்றைக்கு லீகலான ஒரு முடிவை எடுத்து அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை மறுபடியும் உறுதி செய்து வாழ்க்கை பயணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜாதகி. இது எதுக்கு இந்த வீடியோ விளக்கம் அப்படின்னா, ஒரு ஜாதகி ஒரு ஜாதகனை அடையும் பட்சத்தில் இவங்களுக்கு என்னன்னே தெரியாது, இவங்களுக்கு நல்ல இயற்கையினுடைய அமைப்பின்படி பிறந்து வளர்ந்து ஆளாகி ஒரு கணவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல ஒரு சுப எண்ணத்தோடு தான் ஒருத்தவங்க வீட்டுக்கு வாழ போகிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு கணவன் மனநிலை பாதிப்பு சைக்கோவாக இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி சுக்குநூறாக உடையும் அப்படின்றத இந்த ஜாதகத்திலே பார்த்துக்கலாம். இவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வேற எங்கேயும் போகவே தேவையில்லை. அப்போ இவங்களுக்கு இந்த வாழ்க்கையை அமைந்த பிறகு நம்மக்கிட்ட இந்த ஜாதகத்துக்கு வரும் பட்சத்தில் உங்களுடைய கணவன் முதல் கணவன் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க அதை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் வாழ்க்கையை வாழ்வதற்கு விலக்கு உண்டான அப்படின்னு கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நண்பர்கள் போல் உங்களுக்கு பழக்கமானவர்கள் உங்களை திருமணம் செய்துக்குவாங்க. அப்படி செய்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருந்தக்கூடிய ஜாதகம் அமைப்பு தான் உங்களுடைய ஜாதகம். அந்த நேரத்தில் நீங்கள் சரின்னு சொல்லி அந்த வாழ்க்கை பயணத்தை அமைச்சுக்குங்க. ஏன்னா வயது உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் பொருளாதாரங்கள் இருக்குது, அதற்கேற்றார் போல் அந்த இரண்டாவது திருமணத்தை அமைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ செவ்வாய் இவங்களுக்கு கெட்டிப்போச்சு ஐயா, இவங்களுக்கு எப்பொழுதுமே அப்படின்னா கணவன் என்ற ஒரு அந்த முதல் திருமணம் முதல் அந்த அமைப்பு இவங்களுக்கு மாறுபட்ட சிந்தனை, மாறுபட்ட கருத்து, மாறுபட்ட வாழ்க்கை பயணத்தை கொடுக்குன்றது உறுதி. இந்த புதன் என்ற இரண்டாவது கணவன், புதன்னா நண்பன், புதன்னா இளையவன், புதன்னா கணவனை கண்டு அதன் மூலியமாக துன்பப்பட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய இளைய கணவன் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது கணவன் அந்த நண்பன் அப்படின்னு சொல்கிற தன்மையில் போனதுனால அவங்களுக்கு அந்த வாழ்க்கை முறிவுகள் ஏற்படாது. செவ்வாய் என்ற தன்மையிலேருந்து இழந்துடுவாங்க அவங்க. மறுபடியும் எந்த திசையாக இருந்தாலும் செவ்வாய் புத்தி வரதானே செய்யும். அப்படின்னா செவ்வாய் புத்தி வரும், ஆனால் கணவன் என்ற பாவனையிலிருந்து விலகி இப்போ செவ்வாய்க்கு கணவன், செவ்வாய்க்கு வேறு விதமான உறவுகள், செவ்வாய்க்கு வேறு விதமான பொருளாதாரம், செவ்வாய்க்கு வேறு விதமான காரத்துவங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இப்போ செவ்வாய் எந்த ஒரு ஆண்மகனையும் இவங்க நம்பக்கூடாது. தன்னுடைய நெருங்கிய நண்பனை தவிர, நெருங்கிய இரண்டாவது கணவரை தவிர அப்படி நம்பினாங்கன்னா அது மூலிமா இவங்களுக்கு இழப்புகள் ஏற்படும். அது ஏன்னா அவங்க பிறப்பினுடைய ஜாதகத்தோடு இணைஞ்சு இருக்குது அப்படின்றது தான் அது அவங்களுடைய டிசைனே அப்படி தான் பிறந்திருக்கிறாங்க. இப்போ செவ்வாய் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டு விட்டால் அவருடைய இரத்த நாளங்கள், அவருடைய முதல் கணவன், அவருடைய நிலப்பலன்கள், அவருடைய விவசாய நிலங்கள், அப்படிலாம் எல்லா காரத்துவமும் இவங்களுக்கு பாதிக்கப்படும்ன்றது தான் உண்மை. ஏன்னா ராகுவோடு சேர்ந்த செவ்வாய் மிக பிரம்மாண்டமான கற்பனையில் போனாங்கன்னா அந்த செவ்வாயோடு சேர்ந்த காரத்துவங்கள் பூரா இவங்களுக்கு பாதிக்கப்படும்ன்றதை நம்ம உறுதியாக சொல்லலாம். இந்த வீடியோவில் கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த இறைவன் கொடுத்த வரம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்றதை தெளிவாக ஒரு ஜாதகத்தை விளக்கி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. மீண்டும் ஒரு ஜாதக அணிவோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.